AT is equal to 20 என்றும் BAT bat is equal to 40 என்றும் குறிப்பிட்டால் cat எவ்வாறு குறிக்கப்படும்? இங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படிங்கிறது வந்து 20ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க, பேட்டுங்கிறது 40ன்னு மென்ஷன் பண்ணால் கேட் அப்படிங்கிறத என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம், என்ன சொல்லிட்டாங்க, அட் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லிட்டாங்க, பேட் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு கொடுத்துட்டு கேட் தான் கேட்குறாங்க. இதை வந்து நம்ம பொசிஷன் படி ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம், சரியா? ஏங்கிறது வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் என்ன ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கா, அப்போ வந்து 1 எழுதியாச்சு, ஓகேயா? அடுத்து டீங்கிறது 20th பொசிஷன், 20th தான் இது இருக்கும், அதனால் 20. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 20 நமக்கு வருதா? அவங்க கொடுத்த அட் இஸ் ஈக்குவல் 20 நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேட்டு. இப்போ பி அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷனில் இருக்குது, ஓகேயா? 2. அதே மாதிரி ஏங்கிறது ஃபஸ்ட் பொசிஷன், டீங்கிறது 20th பொசிஷன். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 20 × 2 40 வந்துடுச்சா? அடுத்து கேட் தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ சிங்கிறது எத்தனாவது பொசிஷனில் இருக்கும்? தேர்ட் பொசிஷனில் இருக்கும், 3 எழுதியாச்சு. அதே மாதிரி ஏங்கிறது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குமா, டீங்கிறது 20th பொசிஷனில் இருக்குது. இதை 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 × 3 60யா? அப்போ 60. அப்போ கேட்டுங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா 60யை தான் மென்ஷன் பண்ணோம், ஓகேயா?